வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7 விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற ஒரு டாப்பான டிஆர்பி ரேட்டிங்கில் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த ஷோ அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் சிடபிள்யூசி சீசன் 7ல் ஏற்பட்டிருக்கிற இன்னைக்கு பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அதாவது திவாகர், அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லப்படுற திவாகர், மாக்காபானந்த், புகழ், கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்கும் நடுவில் நடக்கிற அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது. எல்லா சின்ன திரை நடிகர்களுமே இதுக்கு ரியாக்ட் பண்ணி பேசிட்டு வராங்க. இதில் முக்கியமாக விஜய் டிவியை சேர்ந்த நிறைய பிரபலமானவங்க வந்து இந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணி பேசிட்டு, அது மட்டும் இல்லாமல் புகழ் மற்றும் மாக்காப்பாவுக்கு ஆதரவாக பேசிட்டு வராங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க வகையில் இருக்குது. அந்த வகையில் இந்த விஷயத்தை பற்றி டிடி ரியாக்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பாவுக்கு ஆதரவாக அவங்க என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திவாகர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் என்னால் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியாது. நான் எந்த லெவலுக்கு போய் கூட எனக்கு நடந்த அசிங்கத்துக்கு நான் வந்து ரிவெஞ்ச் வாங்காத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன், கொலை மிரட்டல் விடுறேன், அச்சுறுத்தல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இன்னைக்கு விஜய் டிவி தரப்பும் மாக்காப்பாவும் செஞ்சிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சும் நான் ஏன் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு நீதினு ஒன்று இருக்குது, அது வழியாக சட்டத்தின் வழியாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் ஒரு பக்கம் அவர் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு வராரு. நிறைய யூடியூப்ஸ்லையும் இன்டர்வியூ கொடுத்துட்டு வராரு. அந்த வகையில் டிடி பேசின விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொகுப்பாளினி டிடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி ஷோக்கு நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குரேஷி, புகழ், அப்புறம் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த ஒரே இடத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வகையில் ஜட்ஜஸாக இருக்கட்டும், இல்லை குக்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற அந்த பாண்டிங்கை பார்க்கும்போது உண்மையிலே நானே ஜெலஸியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த ஷோவை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு அப்படி புகழுக்கும் தாமு சாருக்கும் இருக்கிற அந்த பாண்டிங்கை பார்க்கும்போது ரியலி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சிடபிள்யூசியில் ஆல்ரெடி வந்து மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. அது ஐ நோ, ஆனால் அதை நான் பற்றி பேச விரும்பலை. பட் வந்து இப்போ போயிட்டுருக்கிற இஷ்யூ அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா பெண்களை அப்யூசிவாக பேசுறது அப்படிங்கிறது யாராலையுமே ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போக முடியாது. கூட இருக்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கு ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நார்மலான விஷயம் தான் அங்கே நடந்தது. இன்ஃபேக்ட் இந்த விஷயம் வந்து வேற யாருக்கா நிஷா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேற யாருக்கு ஒரு நியூ கம்மருக்கு நடந்திருந்தா கூட மாக்காப்பாவும் புகழும் இப்படி ரியாக்ட் பண்ணதில் ஒரு பெரிய இது கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெனுவலான ரியாக்ஷனை தான் மாக்காப்பா கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம கூட பிறந்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஜெனுவலான விஷயம் தான் எனக்கு அங்கே நடந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் ஆனால் ஒரு சிங்கிள் பர்சன் வந்து கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற 50 பேருக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறாரு. அந்த 50 மெம்பர்ஸும் அந்த சிங்கிள் பர்சனுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தெளிவாக தப்பு யார் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே சொல்லாமே தெரியுது. அதாவது ஒருத்தரை கிட்டத்தட்ட 30 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் மேலே ஏதோ தப்பு இருக்குது, அதனால தான் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்கள் கிட்ட அப்யூசிவாக நடக்கிறது, ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறது, அடிக்கிறது, கீறுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளோ லேஸில் விட முடியாது. ஆனால் அவ்வளோ விஷயங்கள் அங்கே நடந்தே இந்த விஷயத்துக்காக நிஷா ஆரம்பத்துலேருந்து ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. மேபி வந்து அவங்க வந்து மாக்காப்பாவுக்கு இந்த விஷயம் ரொம்ப ஹெக்டிக்காக போகிற சுச்சுவேஷனில் தான் அவங்க ஒரு வீடியோ கூட கொடுத்துருந்துறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தப்பு ஒரு நபர் மேலே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தைரியத்தில் அந்த நபர் வந்து இன்றைக்கி கமிஷனர், கலெக்டரேட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரில. எனக்கு இதை பற்றி ஒரு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அந்த சிங்கிள் பர்சன் மனசில் என்ன ஒரு நினப்பு இருந்தால் அகெயின்ஸ்டாக இவ்வளோ தூரம் பண்ண முடியும். ஒரு மீடியா இடத்துல ஒரு இருக்கிற அந்த உமன்ஸ் கிட்ட வல்கராக நடந்துட்டு இருக்கும் போது இது நமக்கு எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துங்கிற ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் நடந்துருக்கிறீங்க. அது கூட பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் புகழ் மேலேயும் மாக்காப்பா மேலேயும் மாற்றி அலிகேஷனை வச்சுருக்கிறீங்க. குடிச்சிட்டு இருக்காங்க, பெண்கள் கூட தப்பாக இருக்கிறாங்க. புகழும் தானே வந்து நிறைய அங்கே குக்காக இருக்கட்டும், கோமாளிஸ் கிட்ட இருக்கட்டும் ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக நடந்துக்கிறாரு. அதெல்லாம் ஏன் இன்னைக்கு
இதுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. புகழ் வந்து கிட்டத்தட்ட சேனல்ல எனக்கு தெரிஞ்சு அவன் 6 to 7 இயர்ஸ் மேல இருந்திருக்கான். ஒரு பொண்ணு கூட ஒரு டிவில ஹீரோயின்ஸா இருக்கட்டும், அதாவது இப்ப சின்ன திரை சீரியல்ஸ்ல இருக்கிற ஹீரோயின்ஸா இருக்கட்டும், இல்ல அங்க ஆங்கரா ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், ஈவன் யாருமே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட புகழ் மேல பண்ணதில்ல. புகழ் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறாரு. ரொம்ப டீஸ் பண்றாரு, ஃபன் பண்றாரு, ரொம்ப வார்த்தைகள் ரொம்ப வல்கரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கூட இதுவரைக்கும் புகழ் மேல வந்தது கிடையாது. ஈவன் அவன் இன்னைக்கு இவ்ளோ தூரம் வளர்ந்து நிக்கிறான்னாலே அவனுடைய ஜெனுவாலிட்டி தான் அதுல ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இன்னைக்கு புகழ் மட்டும் கிடையாது. மாக்காப்பா நெறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த இதுல வந்து கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு மேல சர்வே பண்ணிட்டு வராரு. அப்படிங்கிற பட்சத்துல அவரு எப்படி இந்த விஷயத்த பண்ணியிருப்பாரு? அது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு தான் இன்னைக்கு அவரு ஷோவே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. நானும் ஆங்கரிங்ல இருந்தவ தான். இப்போ வந்து நானும் பாக்காப்பாவும் சேர்ந்து நெறைய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அப்ப நாங்க 2 பேருமே கிட்டத்தட்ட குறைஞ்சது 15 ஹவர்ஸ்க்கு மேல நெறைய மலேசியாவா இருக்கட்டும், லண்டன் இந்த மாரி நெறைய வெளிநாட்டுல இருக்கிற ஷோஸ் கூட ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அப்ப நின்னுக்கிட்டே தான் இருப்போம். ஈவன் நாங்க சாப்பிட மாட்டோம். தண்ணி கூட குடிக்க மாட்டோம். யாரும் தண்ணி குடிங்கன்னு சொல்றதுக்கு கூட ஸ்டேஜ் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அவ்ளோ கஷ்டப்பட்டுலாம் நெறைய ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கிறோம். மாக்காப்பா என்னுடைய ஒரு நல்ல நண்பர். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனிதர். நெறைய விஷயங்கள நான் மாக்காப்பா கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல கூட அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட நேம் இன்னைக்கு சொசைட்டில டேமேஜ் ஆகுறத பார்க்கும்போது, ஐ ஃபீல் ரியலி பேட். அது அது மட்டும் இல்லாம புகழ் சரி, மாக்காப்பாவும் சரி, இல்ல அங்க இருக்கிற எல்லா கோமாளிஸோ, குக்ஸோ வந்து ஒரு நெறைய ட்ரீம்ஸோட இன்னைக்கு அந்த சீசன் 7க்கு வந்திருப்பாங்க. பட் இப்படி நடந்தத பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிஆர்பில அதிகமா இருக்கிற சிடபிள்யூசிக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சூன் இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ண சேனல் கொஞ்சம் சேனல் சைட்ல இருந்தும் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாரி தொகுப்பாளினி டிடி வந்து சொல்லியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, சத்யராஜோட மகளான திவ்யா சத்யராஜ் இன்னைக்கு குடுத்திருக்கிற இன்டர்வியூ தான் ரொம்பவும் வைரலா போயிட்டுருக்கு. அதில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மத்த பொண்கள் மாரி கிடையாது. இப்ப என்னுடைய ஏஜ்ல இருக்கிற நெறைய பெண்கள் கிட்டயே நான் அதிகமா பேச மாட்டேன். மெயினா அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட பேசுறத அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து அவ்வளவா ஹேங் அவுட் பண்றது அப்படி இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. நான் ரொம்ப சிம்பிள் ஜுவல்லரி மேல ஆசைப்பட மாட்டேன். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பென்சிவான பொருள், ட்ரெஸ்ஸஸ், மாடர்ன் ட்ரெஸ் அந்த மாரி சொல்லிட்டு எது மேலயும் எனக்கு ஆசை கிடையாது. நான் வந்து நெறைய வந்து அவேர்னஸ் வீடியோஸ் போடுவேன். அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் சைட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம வீக்லி ஒன்ஸ் வந்து சத்யம்ல ஒரு படம் பார்த்துருவேன். இவ்ளோ தான் என்னுடைய மேண்டட்டரி லைஃப் வந்து இவ்ளோ தான். இப்படி இருக்கும்போது என் கூட வந்து இந்த பொண்ணு கூட சேர்ந்தா நம்ம பொண்ணும் வந்து கெட்டு போயிடுவா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. பிகாஸ் மேரேஜ் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. காட் மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. இந்த மாரி என்னுடைய லைஃப் வந்து ஒரு ஐசோலேட்டட் லைஃப். ஸோ வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதே கம்மி. மோஸ்ட்லி வந்து அப்பா, ஃபேமிலி இவ்ளோ தான் எனக்கு. அதுக்கப்புறமேலு நான் வந்து நெறைய இந்த மாரி சொசைட்டிக்கு ஏதாவது ரொம்ப அவேரான திங்ஸ் இருந்தா, அத வந்து நான் வந்து மக்களுக்கு புரியிற மாரி பேசுவேன். இவ்ளோ தான் என்னுடைய லைஃபு. ஆனா இத பார்த்துட்டு வந்து நான் ஒரு ரோபோ, நான் வந்து ஒரு மிஷின் அதாவது நெறைய ஏலியன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த விமர்சனங்கள்லாம் எனக்கு புதுசு கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் அப்படிங்கிற மாரி திவ்யா சத்யராஜ் வந்து ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க.